மதிக்கும் அவங்க அத்தைக்கும் இடையில ஒரு சின்ன வாக்குவாதம் நடக்குது. சமையல் தெரியுமான்னு அத்தை கேட்கறதுக்கு இட்லி, தோசை, சாம்பார், நூடுல்ஸ் வரைக்கும் பண்ணுவேன்னு மதி அசால்ட்டா பதில் சொல்றாங்க. அதே மாதிரி மதிக்கும் சுரேஷோட அக்காவுக்கும் வயசு ஒண்ணுதான் என்றாலும் முறைப்படி தன்னை அக்கான்னு தான் கூப்பிடணும்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கும் மதி சம்மதிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு எபிசோடோட மிக முக்கியமான விஷயம், ஊரே பார்த்து பயப்படுற தங்கராஜ மதி போயான்னு சொல்லிட்டதுதான். ஹாஸ்பிட்டல்ல வச்சு தங்கராஜ் மதிய திருத்து பார்க்க எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியா போயான்னு சொல்லிட்டு போயிட்டான்னு அவரோட ஆள் மூலமா விஷயம் கசியுது. இதை கேட்ட தங்கராஜ் ரொம்பவே அப்செட் ஆகி பேய் அரைஞ்ச மாதிரி வீட்ல உட்காந்துருக்காரு. இந்த விஷயம் ரேவதிக்கும் தெரிய வருது. தங்கராஜ் அண்ணனை யாராவது இப்படி மதிக்காம பேசுவாங்களான்னு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்த சுரேஷ் மதிக்கிட்ட சண்டைக்கு வர்றான். எங்க மாமாவை நீ எப்படி போயான்னு சொல்லலாம், அவர் இந்த வீட்டுக்கே முக்கியமானவர்னு கத்துறான். ஆனா மதி சளைக்காம, உங்களுக்கு அவர் மரியாதைக்குரிய ஆளா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ற ரவுடிதான்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறாங்க. இந்த ரவுடி பேச்ச கேட்டு சுரேஷ் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறான். மதியோட இந்த அதிரடி ஆட்டம் தங்கராஜ் குடும்பத்துல என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரும்? சுரேஷ் மதியை எப்படி சமாளிக்க போறான்? இதையெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.